ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குக்கர்ல மட்டன் தம் பிரியாணி எப்படி குழையாம ஈஸியா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள்லாம் என்னென்னன்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 3 ஸ்லைஸா கட் பண்ணது, தக்காளி 4, பச்சை மிளகா 5, கொத்தமல்லி, புதினா, 4 பச்சை மிளகா அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் கொர கொரன்னு அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்ச பூண்டு, அரைச்ச இஞ்சி. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர்ல ஆயில் ஆட் பண்ணிட்டு அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். இப்போ அது நல்லா பொரிஞ்சோன்னே கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு லைட்டா வதக்குங்க. இது எதுக்கு கொஞ்சமானா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணுவோம். அது டைரக்டா போட்டா அடி பிடிக்கும். அதனால கொஞ்சமா ஆனியன் ஆட் பண்ணிட்டு இதை போட்டுக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு ரெண்டும் தனித்தனியா அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ தனித்தனியா போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இஞ்சி தனியா 2 ஸ்பூன் போட்டேன். இப்போ அடுத்தது பூண்டு தனியா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இதுல புதினா ஒரு கை ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இதுல பேலன்ஸ் இருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதை வதக்கும் போதே இதுல பச்சை மிளகாவும் தக்காளியும் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல நான் மட்டன் கொழுப்பு போடுறேன். ஏன்னா மட்டன் கொழுப்பு போட்டா நிறைய ஆயில் ஆட் பண்ண தேவையில்ல. அந்த கொழுப்புலேருந்து வர ஆயிலே போதும். ஸோ நான் மட்டன் கொழுப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே அதுல வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டனை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. இப்போ அதுல அரைச்சு வச்ச பச்சை மிளகாவோட பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கினோன்னே அதுல சின்ன வெங்காயம் அரைச்சது இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் அரைச்சதை ஃபுல்லாவே போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் தான் அரைச்சிருப்போம். ஸோ அதை அப்படியே ஃபுல்லாவே போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ அதில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. அதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணா மட்டன் நல்லா வெந்திருக்கும். எண்ணெய்லாம் நல்லா மேலே மிதந்துக்கிட்டு அந்த வாசனையே சூப்பராக இருக்கும். இப்போ அதில் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு நம்ம போட போற அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிறேன். குக்கரில் ஏற்கனவே மட்டன் வேகிறதுக்காக ஊற்றின தண்ணி இருக்கு. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். 1க்கு 2ங்கிற அளவில் தான் ஊற்றிருக்கேன். அப்புறம் கடைசியாக நமக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை வாயில் போட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம்.
இப்ப அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப அரிசிய ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அந்த சாதம் நல்லா பெரண்டு வர வரைக்கும் லேசா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ எங்க வீட்லயே அரைச்ச பிரியாணி மசாலா இருக்கு. அத ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா கலந்து சாதம் நல்லா பெரண்டு வரணும். இப்ப லாஸ்ட்டா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு ஒரு லெமன ஃபுல்லா புழிஞ்சு வச்சிருக்கேன். அத அப்படியே சேர்த்துக்கலாம். இப்ப சாதம் நல்லா பெரண்டு வந்துருச்சு. இப்ப குக்கரோட நெட்ட போட்டு மூடிட்டு ஸ்டவ்வ லோ ஃப்ளேம்ல ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. பாருங்க, சாதம் கொஞ்சம் கூட குழையாம கரெக்டா வெந்திருக்கு. சாதத்தை கீழேந்து மேல பெரட்டி விடணும். அப்பதான் எல்லா சைடும் கரெக்டா ஈவனா வெந்திருக்கும். அவ்வளவுதான், மட்டன் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.